Hi guys, welcome back to our Visual Studios channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதுதான் மார்வலோட 15th மூவி. ஸோ இந்த மூவி பேர் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால் 2. ஸோ வால் 1 பார்க்கலன்னா வால் 1 பார்த்துருவாங்க, அப்போ தான் இந்த கதை புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை மிஸ்ஸோரி எர்த் 90s 80s நடந்தது. ஸோ பாட்டு போட்டு நல்லா கேசட்டில் காரில் போயிட்டுருக்காங்களே, அதான் அங்கே ரெட் கலர் காரி அதில் போயிட்டுருக்காங்களே, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். அதாவது ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட அம்மாவும் நம்ம கேன்சர் வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தோம்ல, அவங்க தான். இப்போது இவர் ஒரு காட்டில் கூப்பிட்டு போய் இந்த பிளான் தான் நம்ம ஃப்யூச்சரே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த செடிக்குள்ளே ஜூம் பண்ணி காட்டினா அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. சாவர்கன் அப்படின்ற இந்த கிரகத்தில் காட்டுறாங்க. இந்த கிரகம் வந்து ஒரு வித்தியாசமான கிரகங்க. இங்கே தான் நம்ம பீட்டர் குவில், டிராக்ஸ், அப்புறம் ராக்கெட் க்ரூட், அப்புறம் நம்ம கமோரா இவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்களாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன வாண்டிகளெல்லாம் போட்டு நம்ம க்ரூட் அடிக்குது. அதாவது போன பாட்டில் ஒரு செடியை வளர்த்து வச்சுருப்பாங்களா நம்ம க்ரூட்டை. அப்போ அந்த செடி வந்து இப்போது ஒரு சின்ன மரமாக மாறி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஆனால் அப்படியே வந்து இங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. அதை குத்தி கிழிக்கிறதுக்காக இங்கே ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டு நம்ம க்ரூட்டு. அதை குட்டி கிழிக்கிறதுக்காக நம்ம டிராக்ஸ் போட்டு அடி நடிக்குது. நம்ம க்ரூட்டும் வேறு லெவல்ஸ் போட்டு இங்கெல்லாம் ஆனாதா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சிட்டா எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு வேறு லெவலாக டான்ஸ் போட்டிருக்கு. இதுதான் எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீனு. வேறு லெவலான சீன். அப்படியே கிரமோரை கிழிச்சிக்கிட்டே வர அங்கே நம்ம டிராக்ஸில் அப்புறம் நம்ம ராக்கெட்டு அவங்களாம் வந்து பார்க்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சீனுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கிட்டே இருக்க ஒரு பேட்டரியை திருடிட்டு போயிடுறோம் நம்ம ராக்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆயிஷா அப்படின்ற ஒரு கோல்டன் மாதிரி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கோல்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்து முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்டாக ஒன்று கொடுக்குறாங்க. கோல்டு கொடுக்கறதோட நபூலா அப்படின்னு ஒருத்தங்களை கொடுக்குறாங்க. நபூலா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மான்ஸ்டர் மாதிரி சொல்லக்கூடாது, ஒரு ரோபோட். தேனோஸோட பொண்ணு. தேனோஸ் யார் அப்படின்றத நீங்கள் வந்து வர மூவிஸில் தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த நெபூலாவை கூட்டிகிட்டு அவங்களோட கிரகத்துக்கு போகிறாங்க, ஜாண்டார் கிரகத்துக்கு. ஸோ ஜாண்டாருக்குள்ளே போகிறாங்க. ஜாண்டாரில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆயிஷா அவங்களாம் வந்து இந்த ஃபைட் பண்ணுறாங்க. ஏண்டா கொடுத்துட்டு நீங்களே இப்படி ஃபைட் பண்ணால் எப்படா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம க்ரூட்டு நல்லா ஜெம்ஸு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க எப்படியோ அடித்து பிடிச்சி பெர்ஹாட் அப்படின்ற இடத்துல வந்து கிராஷ் ஆகி லேண்டு பண்ணிடுறாங்க. அப்போ தான் அங்கேருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் தெய்வம் மாதிரி வரா. பார்த்தா லார்ட் ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வரா, அவள் பேர் ஆன்டிஸ். அதுக்கப்புறம் இப்போது கான்ட்ராக்ஸியா அப்படின்ற ஒரு கிரகத்தில் காட்டுறாங்க. இங்கே நம்ம யாண்டு இருக்காப்புல. யாண்டு வந்து இந்த மாதிரி நம்ம போன படத்தில் ஏமாத்தினார்ல, அதுக்காக பழி வாங்கிறதுக்காக பீட்டருக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்போ தான் அங்கே ஆயிஷா வராங்க. இங்கே ஆயிஷாவை பார்த்தோன்னே என்னப்பா எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா கிட்டே பேசுறதுக்காக நம்ம யாண்டு வர்றாரு. அப்போ வந்து ஆயிஷா இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும், இதுதான் க்ளூ, வாங்கடா அவங்க கூட சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவருக்கு நம்ம பீட்டருக்குள்ளுக்கு அவங்க அப்பா லார்ட் ஏரோ மேலே இதுவே இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நம்ம டிராக்ஸ் அதுக்கப்புறம் மேண்டிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெபூலா கிட்டலாம் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் கிரமாராவும் நம்ம பீட்டருக்குள்ளும் பேசலாம் அப்படின்னு வராங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாம் அந்த ராக்கெட் வந்து இந்த மாதிரி நம்பு அவனை நம்பு தானே வாழ்க்கை, நம்புனா தானே வாழ்க்கையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசனம்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ராக்கெட்டை பார்த்துட்டு இவங்கெல்லாம் அவனோட கிரகத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம மேண்டிஸ் அவனோட பவர்ஸை பற்றி இங்கே அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம யாண்டுவோட ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி வந்து அவங்கள தேடி இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ யாண்டுவோட ஆளுங்கள்லாம் வந்து நம்ம ராக்கெட்டை பிடிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ராக்கெட் செட் பண்ணி வச்ச ட்ராப்பில் இவங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க, க்ரூட்டும் சேர்த்து தான். ஸோ இங்கே க்ரூட்டும் ராக்கெட்டும் வந்து அவங்கள அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ராக்கெட்டால் கொஞ்சம் கூட இந்த மாதிரி தாக்கு பிடிக்கவே முடியல. ஸோ அதனால் அவரும் சரண்டர் ஆகிட்டார். எங்கடா போனீங்க, அப்புறம் நபுலாக்கு ஹெல்ப்பை கூப்பிடலான்னு பார்த்தா
தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி யாண்டு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறா அப்படி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம லாடரும் வந்து எல்லாரையும் சுற்றி காட்டுறாங்க இங்கே. ஆனால் யாண்டுவை நெபுலா இருக்கால ஒரு ட்விஸ்ட்டு நம்ம யாண்டுவே பிடிச்சிக்கிறா. அடா பாவி ஜெயிலில் போட்டு பேசுகிற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராக்கெட்டு குரூட்டு அப்புறம் நம்ம யாண்டு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கே ராவெஞ்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஜெயிலில். நம்ம இந்த ஜெயிலை வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். இங்கே யாண்டு மாற்றி தவிக்க இந்த பக்கம் நம்ம லார்ட் ஏரோ வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அதோ பாரு டேரக்டர் பாரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேண்டிஸ் ஏதோ டாக்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அங்கே கமோரா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறா. அப்போ கமோராக்குள்ளே அவள் என்ன சொல்ல போகிறா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாண்டு ஜெயிலுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ ராக்கெட் வந்து தேவையான பொருட்கள் இருந்தால் நம்ம இங்கேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாண்டோ வந்து குரூட்டுக்கிட்டே என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் குரூட் வந்து என்ன கேட்குதோ அதை தவிர எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவான். ஸோ அந்த குச்சி மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு வர தவிர எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது. கண் மூக்கு வாய் ராவெஞ்சர்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான். அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக நம்ம குரூட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது. ஸோ அதை அப்படியே தலையில் வச்சுக்கிட்டு நம்ம அதை விசில் விட்றாரு. அதுவும் சும்மா பறந்து அப்படியே வந்து நம்ம பீட்டர் குவில்லோட அப்பாவாக இருக்கிற யாண்டு அவர் வந்து அங்கேயும் தப்பிச்சிடுறாரு. ஸோ இங்கே பீட்டர் குவில் அதாவது நம்ம ஸ்டார் லார்டை பார்த்தா ஸ்டார் லார்டு வந்து இந்த மாதிரி கமோரா கூட தெல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இங்கே வந்து உக்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்குது. என்ன பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது அங்கே ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து அடி நடக்குது. பார்த்தா அங்கே நெபுலா இருக்கா. அடி பாவி நீ அடி உன்னை அடிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. சும்மா மாதிரி தக்காளி சோறாக சண்டை போட்டுக்கிறாங்க. இடத்த வா நம்ம ஒரு உலகத்தை நம்ம 2 பேர் தான் ராஜாவாக இருக்க போகிறோம். வா நம்ம அந்த உலகத்தை க்ரியேட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சு அதுக்கான வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த உண்மையெல்லாம் மேண்டிஸ் நம்ம ட்ராக்ஸ் கிட்டே சொல்லிடுறான். அவன் ஒரு பித்தலாட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கமோராவும் நெபுலாவும் ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்டார் லார்டுக்கு அவன் உண்மையான நிலைமைக்கு வந்துடுறான். அப்போ போட்டு அவங்க அப்பாவை சுடும்போது அவனுக்கு எதுவுமே ஆகலை. இப்போது அவரோட கேசட்டை போட்டு பார்க்குறாரு. அங்கே வந்து அவரோட முழு உடம்பு வந்தபோது அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து யாண்டாங்க வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லோரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்புறம் தப்பிச்சு ஓடும்போது இந்த மாதிரி ஸ்டார் லார்டு மட்டும் அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் லார்டு அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாண்டு வந்து என்ன பண்ணுறாரு நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்தமாக போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு மொத்தமாக அந்த எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்பும் வெடிச்சிது. ஸோ அதனால் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஏன்னா தான் இங்கே ஆக்சிஜன் இருந்தாலும் அங்கே ஆக்சிஜன் இருக்கால இப்போது வந்து அதனால் அவங்க சோகமாக இருக்கும்போது நம்ம ஆக்சிஜனுக்காக ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆக்சிஜனை வந்து இந்த மாதிரி நம்ம யாண்டு அங்கே ஸ்டார் லார்டு வந்துடுறாரு. ஸோ ஸ்டார் லார்டு மேலே போகிறதுக்காக அந்த பாம் வேறு ஃபிட் பண்ணும். ஸோ பாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த அடிக்கணும்னா குட்டியாக இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். அது நம்ம குரூட்டு தான். ஸோ குரூட்டே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூட்டு வந்து அந்த பாமை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னே தெரியாமல் ராக்கெட்டு நம்ம பயந்து சுடுறாரு. என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குரூட்டும் போயிட்டு கரெக்டாக என்னத்தை சொன்னானோ அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே கரெக்டாக அந்த பாம் பட்டனையும் அமுக்குது. அப்படியே வெளில வந்துடுது. 5 நிமிஷத்துக்கு கரெக்டாக அது செட் பண்ணிவிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பீட்டருக்குள்ளே வந்து அங்கே மாட்டிக்கிறாரு. ஸோ மாட்டிக்கிட்ட பீட்டருக்குள்ளே எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் யாண்டுவே மேலே போகிறான். ஸோ யாண்டு மேலே போயிட்டு இந்த மாதிரி பீட்டருக்குள்ளே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்க்கு போகிறாரு. ஏன்னா அங்கே தான் பீட்டருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவனை காப்பாற்றிட்டு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு மட்டும் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு விட்டு நான் இறக்க போகிறேன்டா மகனே
அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் காப்பாற்றிட்டு நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி ஸ்பேஸில் நின்றுறாரு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டுருந்த பீட்டருக்குள் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அடுத்தது என்ன செரிமோனி தான் நம்ம பீட்டர் குயிலோட அப்பாவுக்கு. ஸோ பீட்ரு குயில் வந்து அவனை அப்பாவா தத்தெடுத்துக்கிறாரு. அப்புறம் எல்லா ரேமேஜஸும் அவனுக்கு நல்லா கோலாகலமாக ஒரு செரிமோனி, அதாவது டெர்த் செரிமோனியை பண்ணி முடித்து இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படம் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாகவும் அந்த காமெடியும் கலந்துருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு இப்போ ரேமேஜஸ்லாம் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தார் 3 த ராக்னார்க். ஸோ அதையும் பார்த்துங்க, டோன்ட் மிஸ் இட்.